தமிழ் பேசும் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொங்கல் வைக்க போறோம். பொங்கல் வைக்கிறது அரிசி போய் கடையில வாங்க போறதில்ல. இது வந்து தொம்பை. இந்த தொம்பையில வந்து நாங்க வந்து வருஷம் வருஷம் அறுவடை அப்ப நெல் வந்து சேமிச்சு வைப்போம். அந்த நெல்ல எடுத்து, அத குத்தி அதிலேருந்து அரிசி எடுத்து தான் நாங்க வந்து இப்போ பொங்கல் வைக்க போறோம். இந்த தொம்பையில மொத்தம் வந்து 5 அடுக்கு இருக்கும். நாங்க வந்து அறுவடை அப்ப 5 அடுக்கும் நெல் ஃபில் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து தட்டி பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதில பார்த்தா 3 அடுக்கு காலியாயிடுச்சு. இன்னும் 2 அடுக்கு தான் இருக்கு. இந்த வருஷம் இப்ப நெல் அறுத்தோனே அத நாங்க திரும்பி ஃபில் பண்ருவோம். இந்த நெல்ல எடுத்துட்டு போயிட்டு, இந்த மாரி உரல்ல கொட்டி, அத வந்து குத்தணும். குத்த குத்த நெல்லு மேல வந்து மஞ்ச கலர்ல ஒரு கோட்டிங் இருக்கும். அது வந்து தவிடாவும், உள்ளார இருக்கிறது வந்து அரிசி நம்மளுக்கு தனியாவும் கெடைக்கும். இந்த மாரி குத்திட்டு, அத வந்து மொறத்துல பொடைப்பாங்க. பொடச்சதுனா இந்த மொறத்துல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அரிசி தனியா வந்துரும். நெல் தவிடு தனியா வந்துரும். அவங்க அந்த மாரி குத்திட்டே இருக்கும்போது, நம்ம சாம்பாருக்கு வந்து தேவையான காயெல்லாம் போட்டு, கூட்டி ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக கிண்டிட்டு இருக்கோம். இத போட்டு பொங்கல்ல ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அவங்க வந்து குத்தி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா எப்படி இருக்கும்னா, நெல்லு தனியாவும், தவிடு தனியாவும் இருக்கும். அது இப்ப வந்து வீடியோல காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அரிசி வந்து எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க. இத வச்சு தான் நாங்க வந்து பொங்கல் வைக்க போறோம். இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு பாருங்க. இது வந்து பச்சரிசி. ஓகேங்களா? பச்சரிசி தனியாவும், தவிடு தனியாவும் வந்துருச்சு. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.